என்ன பாக்குற? நான் தான் நீ ஒளிச்சு வச்சிருந்த கங்காவுக்கு சேர வேண்டிய பரம்பரை நகைய அவ வீட்டுல வச்சுட்டு கங்கா கிட்ட நீ கொடுத்த கவரிங் நகைய இப்ப எடுத்துட்டு வந்திருக்க. நகை சம்பந்தமா கலெக்டர் அம்மாவுக்கு சுப்பலட்சுமி அத்தை மேல தப்பான எண்ணம் வர வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ திட்டம் போட்ட. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீயும் அங்கேயும் பேசினத நான் யதார்த்தமா கேட்டேன். நல்ல வேளை நான் உன் கூட பிறந்த அண்ணங்கிறதுனால நீ தப்பிச்ச. இது ஐயாவோ நாச்சியார் அத்தையோ கேட்டிருந்தா உன் கதி என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? எதுக்கு உனக்கு இந்த திருட்டு புத்தி? இது ஒண்ணு திருட்டு புத்தி இல்ல, என் உரிமை. ஏன் ஐயா வீட்டு நகையை நான் பத்திரமா கொண்டு வந்து வச்சிருந்தேன். ஐயா கேட்டாலும் அத்தை கேட்டாலும் இதே பதில் தான். நீ என்ன சுப்புலட்சுமி வீட்டுக்கு புது ஆதரவா? இத பாருன, அருந்து போன ஐயாவோட செருப்பு கூட அந்த சுப்புலட்சுமி வீட்டுல இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, கங்காவோட கல்யாணமும் நடக்க கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். வேண்டாம் இளவஞ்சி, இந்த மாதிரி பண்றதை நிறுத்திக்கோ. நானே மனசு மாறி கங்காவை விட்டு கொடுத்துட்டேன். பாவண்டி கங்கா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீயும் மனசு மாத்திக்க. ஜட கொடுமா ஏதாவது பண்ணி மாட்டிக்காத. அத பத்தி நீ கவலைப்படாத. நான் என்ன தப்பு செஞ்சாலும் அதுல இருந்து தப்பிச்சுக்க எனக்கு தெரியும். எப்போ கங்காக்கு நீ இவ்வளவு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சியோ, இன்னையில இருந்து நீயும் எனக்கு எதிரிதான். உன்னை சந்திக்கவும் இந்த இளவஞ்சி தயார். உன்னை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்க. இந்த இளவஞ்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் சுப்புலட்சுமி குடும்பத்தை ஒரு அங்குலம் கூட வளர விட மாட்டேன். பாரு, நீ என் தங்கச்சிங்கிறதுனாலதான் இந்த நகை விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லாம தனிப்பட்ட முறையில உனக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்க, யார முன்னேற விட மாட்டேன்னு சொன்னியோ அவங்க முன்னாடியே நீ அசிங்கப்பட்டு போயிடுவ. நீ அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, நீ சொல்றதெல்லாம் போய் அசல் நகைய அவங்களே அபகரிச்சுட்டு கவரிங் நகைய போட்டு கல்யாணத்தை நடத்த பாக்குறாங்கன்னு அவங்க மேலேயே பழிய போட்டு சத்தியம் பண்ணி தப்பிச்சிருப்ப. அவங்க தான் அவமானப்பட்டு நின்னு இருப்பாங்க. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, திமிராவா பேசிக்கிட்டு இருக்க. உன்னால கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? நீ வேணும்னா சுப்புலட்சுமி குடும்பத்தை தூக்கி வச்சுட்டு கொண்டாடு. கங்கா கலெக்டர் கல்யாணம் நடக்கணும்னு காவடி எடுத்து ஆடு. ஊரு புறா பல்லாக்கு தூக்கு. இங்க வந்து என்கிட்ட மோதாத. அவ கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுவேன். இளவஞ்சி, கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோ. கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நான் சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கங்காக்கு கல்யாணம் நடக்காது. நான் நடத்த விட மாட்டேன். நீ இல்ல, ஐயா இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. பாத்துருவோமா? பாத்துறலாம். என்ன விஷயம் தம்பி? என் தங்கச்சி இளவஞ்சிதாம்மா ஒரிஜினல் நகையை மறைச்சு வச்சுக்கிட்டு கவரிங் நகைய கங்கா வீட்டுல கொடுத்துட்டா. அதுல ஒரு நகைதாம்மா உங்களுக்கு கழுத்துல போட்டுது. தம்பி, நான் அதை ஒண்ணும் பெருசாவே எடுத்துக்கலப்பா. அது உங்க பெரிய மனசுமா. நீங்க கங்காவையும் அத்தையும் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லப்பா, நான் ஒண்ணும் தப்பாவே எடுத்துக்கல. ஆமா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கங்காவும் கலெக்டரும் சந்தோஷமா இருக்கணும். அதாம்மா என் ஆசை. ரொம்ப சந்தோஷம்பா. அம்மா, இன்னொரு விஷயம்மா, இந்த நகை விஷயம் ஐயாவுக்கு தெரிய வேணாமா. அதோட என் தங்கச்சி இளவஞ்சிய தப்பா நினைக்காதீங்கம்மா. இளவஞ்சிய நான் பாத்துக்கிறேம்மா. தம்பி, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லப்பா. இளவஞ்சியும் என் பொண்ணு மாதிரிதான். அதோட நீ மனசு மாறி நல்லபடியா இந்த கல்யாணம் நடத்தணும்னு முடிவு பண்ணியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரிம்மா, அப்ப நான் வரேம்மா. இந்தப்பா, என் பையனோட போட்டோ கேட்டேல்ல, அம்மா, கலெக்டர் சார் சும்மா ஜம்மன் ஹீரோ மாதிரி இருக்காருமா. கலெக்டரும் கங்காவும் தான் சரியான ஜோடி பொருத்தம். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். தம்பி, என் பையன் வர நேரம்தான், இருந்து பாத்துட்டு போயே. பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். சரிப்பா.
அம்மா எங்க உன் புள்ள? ஏண்டி அவ என்ன ஆயக்குடி குடும்பத்துக்கு எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்கானா? ஏண்டி வந்ததும் வராதுமா குதிக்கிற? அவன் ரூம்ல தான் இருக்கான். ரூமுக்குள்ளதான் இருக்கானா? ஏன் கல்யாணத்துக்கு கூட அவன் இவ்வளவு வேலை செய்யல. இரு, அவனை கவனிச்சுக்கிறேன். பாவி, இன்னும் நீ இந்த மறக்கலையா? இரு இத வச்சு உன்னை காலி பண்றேன். அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அம்மா, அம்மா. அது அம்மா, நான் ஆயக்குடிக்கு போயிட்டு வரேம்மா. கங்காவோட கல்யாண வேலை நிறைய இருக்கு. டேய், அடுப்புல மீன் குழம்பு கொதிக்குதுடா, சாப்பிட்டுட்டு போ. வேணாம்மா, கங்காவோட கல்யாணம் முடியற வரைக்கும் நான் கறிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு விரதம் இருக்கேன். வெக்கம் கெட்டவனே, விரதம் இருக்கானா? விரதம் எதுக்கு விரதம் இருக்கிறதுல ஒரு விவசாய இல்லையா? ஏய், இதோ பாருல வஞ்சி, உன் வழி வேற ஏன் வழி வேற. தேவையில்லாம பேசுன காலை உடைச்சிருவேன். காலை உடைச்சிடுவியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? பட்டையா மீச வச்சிருந்தா நீ ஆம்பளை ஆடுவியா? என்ன அண்ணன் கிட்ட இப்படி பேசுற? அந்த ஆயக்குடி குடும்பத்துக்கு பண்ட பாத்திரம் கழுவி கொடுத்து மிச்சம் இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு வர நீ ஏன் காலை உடைக்க போறியா? ரெண்டு பேரும் முதல்ல வாயை மூடுங்க. ரெண்டு பேரும் அடிச்ச கொன்னுடுவேன். மா, நான் போயிட்டு வரேம்மா. இது ஒரு பேய். இதோட எனக்கு என்ன பேச்சு? ஏன் இளவஞ்சி, ஏண்டி என் புள்ளைய சாப்பிட விடாம துரத்திட்ட? இப்பதான் அவன் திருந்தி நல்லவனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை நீ கெடுத்து வச்சிடாத. ரொம்ப திருந்தி வாழ்றான். அவன் யோகிதைய உள்ள வந்து பாரு. எங்க? உள்ள வா. எங்கன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு. வா. நல்ல புள்ளன்னு சொல்றல, இத பாரு. உன் புள்ள லட்சணம் என்னன்னு தெரியும். மா, அண்ணன் கங்காவை இன்னும் மறக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவளதான் நினைச்சிட்டு இருக்கான். அவ கூட கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா அவளை இன்னும் காதலிச்சிட்டு இருக்கான். என்னடி சொல்ற? இப்பவாது புரிஞ்சுக்க. அவன் கங்காவை கட்டிக்க போராடி பார்த்தான், ஒன்னும் நடக்கல. அதான் உள்ளடி வேலை செஞ்சு அவன் நினைச்சத சாதிச்சுக்க போறான். அவன் கங்காவை இன்னும் மறக்கல. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. விளக்கமா சொல்றேன், கேட்டுக்க. கங்கா இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறா. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவ போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்கா? அது தப்பு இல்லையா? தப்புதாண்டி. அம்மா, அப்ப அவ இன்னும் கங்காவை நினைச்சிட்டு இருக்காங்கறத ஒத்துக்கிறியா? நல்லவ மாதிரியே நடிச்சு ஆயக்குடி குடும்பத்தை நம்ப வச்சுட்டான். சமயம் பார்த்து கங்காவை தூக்கிட்டு போறான். என்னடி என் தலையில குண்டு தூக்கி போடுற? நான் தூக்கி போடல, உன் புள்ளதான் தூக்கி போடுவான். இத பாருமா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் சொல்லிருக்கான். அவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அண்ணன் பண்ற துரோகத்தினால ஐயா மானம் கப்பலேறும். அவரு தாங்குவாரோ இல்லையோ, நீ உக்காந்துகிட்டு நல்லா ஒப்பாரி வை. ஐயா வீட்டு பெருமை மண்ண கவ்வ போகுது. இப்ப என்ன பண்றது? சொல்றத கேளு. ஐயா ஆயக்குடியில தான் இருக்காரு. இத எடுத்துட்டு நேரா அங்க போ. இத போட்டோ காட்டி எல்லாம் உண்மையை சொல்லு. போறேன்டி, போறேன். டே அண்ணா, என்கிட்டயா சபதம் போடுற?
உன்னை அங்கிருந்து பிரிச்சுட்டாலே நான் நினைச்சதுல பாதி முடிஞ்ச மாதிரிடா. சுப்புலட்சுமி, கங்கா. ஐயா, டிவி மேல இருந்த கங்கா போட்டோங்க இங்கதானே இருந்தது. இப்ப இல்லையே, அதான் கேக்குறேன். அப்பா, நேத்து நான் ஜெயச்சந்திரன் மாமா கையில பார்த்தேன்ப்பா. அப்போ ஜெயச்சந்திரன் மாமா எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றியா? அப்படி சொல்லலக்கா, அவர் கையில இருந்ததை பார்த்தேன்னு சொன்னேன். இப்ப நீங்க போட்டோவை காணோம்னு சொல்றீங்க, அப்ப அவர் தானே எடுத்திருக்கணும். எதுக்கு என் போட்டோவை எடுத்துட்டு போனோம்? உன்னையே சுத்தி சுத்தி வந்தாரு, இப்ப உன் போட்டோவை சுத்தி வர போறான்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவன் எதை செஞ்சாலும் நேர்மையா தான் செய்வான். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான். இல்லன்னே, இல்லன்னே, என் புள்ள அப்படித்தான் பண்ணிருக்கா. கங்கா போட்டோ இது இங்கதான் இருக்கு. என் பையன் ஜெயச்சந்திரன் தான் இதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா. தற்செயலா பார்த்தேன், அதான் எடுத்துட்டு வந்தேன். எதுக்காக ஜெயச்சந்திர போட்டோ எடுத்துட்டு போனா? கங்கா மேல மனசுக்குள்ள இன்னும் ஆசை வச்சிருக்கான்னு. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, அவன் வெளிப்பார்வைக்குதான் கங்காவை விட்டு விலகுன மாதிரி தெரியுது. ஆனா அவன் மனசுக்குள்ள கங்கா இன்னும் இருக்கான்னே. அவன் நல்லவ மாதிரி நடிக்கிறான்னு சொல்றியா? ஆமாண்ணே, என் புள்ள திருந்திட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவன் திருந்தலன்னு, திருந்தவே இல்லை. அவனை இனிமே வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு, வெளியில துரத்திடுங்க. கங்காவுக்கு என் மகனால எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. நல்லவன் நினைச்சோம், கள்ளனா இருக்கானே. வரட்டும். கங்கா, கங்கா. என்ன கங்கா, நேரமாச்சு, கோச்சிங் கிளாஸுக்கு போக வேணாம்? போ, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன கங்கா பேச மாட்டேங்கிற? கோச்சிங் கிளாஸுக்கு போக வேணாமா? கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்க போற, நீயும் கலெக்டர் ஆக வேணாமா? என் மாமன் பொண்ணு கங்கா கலெக்டர்னு சொல்லி நான் ஊர் ஃபுல்லா பெருமையா பேசிக்க வேணாமா? போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம் கிளம்பு, போலாம். அம்மா, நீ எப்ப வந்த? இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷப்பாம்பு வந்துருச்சு, அதை விரட்டுறதுக்காக இப்பதான் வந்தேன். அம்மா, நான் இருக்கிற வீட்டுக்குள்ள எந்த விஷப்பாம்பும் நுழைய முடியாது. அந்த விஷப்பாம்பே நீதாண்டா. என்னம்மா வளர்ற? நீதான் ஐயா கிட்ட என்ன கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ண. இப்ப நீயே என்ன விஷப்பாம்பு அது இதுன்னு சொல்ற? அம்மா, இப்பதான் இந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அதை கெடுத்துறாதம்மா. கங்கா, நேரமாகுது, நீ கிளம்பு. டேய், இனிமே கங்கா உன் கூட வரமாட்டாடா.
ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு நீ செய்யலடா, நான் தான் செஞ்சேன். உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. இனிமே இங்க இருக்க கூடாது. போயிடு போயிடு. மாமா, கங்கா மேல பிரியமா இருக்கும்போது நான் எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டேன். ஆனா இப்ப திருந்தி நான் மனுஷனா வாழ ஆசைப்படுறேன் மாமா. டேய், நேத்து வரைக்கும் நீ மனுஷனா தாண்டா இருந்த. ஆனா கங்கா உனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே வேஷக்காரனா மாறிட்ட. என்ன மாமா, அம்மா ஏன் இப்படி பேசுறாங்க? நீங்க ஏன் மாமா பேச மாட்டேங்கிறீங்க? நீ ஒரு ருத்ராட்ச பூனடா, சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. வெளியில போடா. மாமா, நான் வெளியே போறேன். ஆனா எதுக்காக போக சொல்றீங்கன்னு தெரிஞ்சுட்டு போறேன். சொல்லுங்க மாமா, என்ன ஏன் போக சொல்றீங்க? டேய், ஒரு பூனை ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு நான் சாமியார் ஆயிட்டேன்னு சொல்லிச்சான். அந்த பூனையை நம்பி வந்த கிளி எல்லாத்தையும் கடைசியில கடிச்சு தின்னுடுச்சான். அதுதானே நீ செஞ்சிருக்க. கங்காவை மறந்துட்டேன்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ள வந்த. அப்புறம் ஏன் கங்கா போட்டோ எடுத்துட்டு போன? மாமா, கங்கா போட்டோ நான் தான் எடுத்துட்டு போனேன், இல்லன்னு சொல்லல. ஆனா எதுக்காக எடுத்துட்டு போனேன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாதுல்ல. இதுக்காகவா மாமா என்ன சந்தேகப்பட்டீங்க? உங்க தங்கச்சி முத்தரசி எவ்வளவு ஒழுக்கமானவங்களோ, அவங்க வயித்துல பிறந்த நானும் அப்படிதான் மாமா இருப்பேன். மாமா, இனிமே கங்கா எந்த போட்டோலயும் தனியா இருக்க கூடாது. கலெக்டரோட ஜோடியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் கங்கா போட்டோவோட கலெக்டரோட போட்டோ சேர்த்துட்டேன்.